ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. மீண்டுமாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நாம் ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்த பிறகு நமக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த தியானத்தை நாம் கவனிப்போம். அன்பின் நல்ல தகப்பனே, உம்முடைய வெளியேற பெற்ற கிருபைகளுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்பான். ஆனால் துன்மார்க்கர் அப்படி கிடையாது. தள்ளுண்டு அறுப்புண்டு போய்விடுவார்கள். பல முறை நாங்கள் கீழே விழுந்தோம், மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்கிறோம். ஆவியானவரே, இன்னும் ஒரு சில நாட்களில் நாங்கள் புதிய மாதத்திற்குள் நாங்கள் போகிறோம். புதிய மாதத்திற்குள் நாங்கள் ஆனந்த களிப்புடன் போவோம், மகிழ்ச்சியுடன் போவோம். எங்கள் இரட்டை களைத்து தூக்கி எறிந்து சந்தோஷத்தின் உடையை அணிந்து கொண்டு, மகிழ்ச்சியின் உடையை அணிந்து கொண்டு, சாம்பலின் வஸ்திரத்தை கழிற்று விட்டு சிங்காசனத்தின் வஸ்திரத்தை போற்றுக்கொண்டு நாங்கள் நுழைய எங்களுக்கு உதவி ஒத்தாசை செய்யுங்க. இப்படி நல்ல ஆவியானவர் எங்களை நடத்துங்க. நீங்கள் எங்களோட கூட பேசுங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க, வழி நடத்திக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சர்ச், அகெயின் அண்ட் அகெயின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. தேவனுடைய வார்த்தை தான் நம்மை புதிதாக்கும். வார்த்தை தான் நமக்கு விடுதலை கொடுக்கும். I need to share you something, my dear church. நம்ம ஆரம்பித்திருக்கிற இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பெரிய கிருபை நாள். கிட்டத்தட்ட 3 months நாம் இதை போட்டுக்கொண்டு வரோம். இது மீண்டும் மீண்டும் இதை ரெஜிஸ்டர் பண்ணுவதனால வேற எந்த ரீசனும் இல்லை. I want to say just thanks to everyone. I need to express my gratitude towards you. என்னுடைய நன்றியை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறோம். எங்கள் சார்பாக தெரிவிக்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் தென் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸ் போட்டாங்க அப்படின்னா இட் வில் கோ டு மில்லியன், லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸ். பட் வேர் தே ஸ்டார்டட் இஸ் வித் ஃபியூ அமௌண்ட், ஃபியூ லிட்டில் கவுண்ட். நாளைக்கு பிரபலமான பிறகு, நாளைக்கு நல்லா ஃபெமிலியர் ஆன பிறகு 10,000 கமெண்ட் வரலாம், 1,00,000 கமெண்ட் வரலாம், வியூஸ் பார்க்கலாம், தேங்க்ஸ் பண்ணுறோம். பட் இன் தி பிகினிங் ஸ்டேஜ், அந்த ஆரம்பம், அப்போ விஷ் பண்ணுறாங்க பாருங்க. எங்களுடைய அப்பாவுக்கு எங்களுக்கு தெரிஞ்சவர் தான் அந்த நபர். அவங்க கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க. அவங்க இது ரெகுலராக இல்லை. இன்னொரு பெரிய பியூட்டி அப்படின்னா, நான் கை குழந்தை, அவங்களாம் அப்போ க்ரோன் அப். அவங்க தூக்கி எடுத்து என்னை ரைஸ் பண்ணாங்க, வளர்த்தாங்க. இப்போ அவங்க இதெல்லாம் பார்த்து அதற்கு விஷ் பண்ணுறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்கன்னும் பொழுது இதுதான் உண்மையான ஒரு பிகினிங். திஸ் இஸ் த குட் பிகினிங். நாளை பின்ன இது ஃபெமிலியர் ஆகும், ஆகாது, ஆவியானவர் கொண்டு போவார், அது நமக்கு இப்போ தேவையில்லை. நாம் ஆவியானவர் சொல்லுகின்றதை செய்யும் பொழுது அதற்கு நமக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க பாருங்க, அதை அட்மிட் பண்ணுறாங்க பாருங்க. அந்த சிறு கூட்டம், லிட்டில் அமௌண்ட், தே ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இப்போ கூட உங்களை ஒருவேளை எதிர்க்கிறது பல கூட்டமாக இருக்கலாம், அநேக நபர் உங்களை எதிர்க்கலாம். நீங்கள் சில சமயம் யோசிக்கலாம், என்னை நேசிக்கிறவங்களை விட என்னை எதிர்க்கிறவங்க தான் அதிகம். என்னை நேசிக்கிற ஆட்கள்னு பார்த்தீங்கன்னா ஐ கேன் கவுண்ட் பை ஃபிங்கர், என்னோட விரலை விட நான் எண்ணிடுவேன். பட் என்னை எதிர்க்கிற ஆட்கள்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் வெரி ஹை, கணக்கேல அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். வாழ்க்கை இதோடு முடிவது அல்ல. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கிற இந்த ஒரு எதிர்ப்பின் மத்தியோடு தான் நம்ம லைஃப் லாங் நம்ம ட்ராவல் பண்ணுவோம், இதோடு தான் நம்ம லைஃப் ட்ராவல் ஆகும் கிடையாது. எப்போ வேணால் தலைகீழாக மாறலாம். உங்களை நேசிக்கிற அந்த ஃபியூ பீப்புள்ஸ் நாளைக்கு they will be turned into some lakhs.
and we should express Jesus only. We should show Jesus only, not ourselves. அந்த நேரத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவை தான் காமிக்கணும். இப்போ எப்படி இருக்கிறோமோ அப்பவும் அப்படிதான் இருக்கணும். இருப்போம். பட் இப்போ இருக்கிற இந்த எதிர்ப்பு, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், பீப்புளுடைய டிஸ்கரேஜ்மெண்ட், கிரிட்டிசிசம், டிமோட்டிவேட் பண்ணுறது, ஆப்போசிட்டாக பேசுறது, ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது பார்த்து, ஓ இதுதான் என் வாழ்க்கை ஃபுல்லாக கண்டினியூ ஆகும். கிடையாது. ஒரு நாள் வந்து அப்ஸ் அண்ட் டவுன் போயிடும், தலைகீழ திரும்பிடும். அநேகர் வந்து உங்ககிட்ட ஜெபித்துக் கொள்வாங்க, அநேகருக்கு உங்கள் வார்த்தை தேவைப்படும், அநேகர் இடத்துக்கு உங்களை அழைப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு இடன் ட்ரெஷர், மறைக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம். பட் டுமாரோ தேவன் அவருடைய கையில் எடுத்து உங்களை பயன்படுத்தும் பொழுது you will not be an hidden treasure. மறைமுகமான பொக்கிஷம் அல்ல, வெளியரங்கமான பொக்கிஷமாக அவர் உங்களை மாற்றி விட்டுருவார். அப்போவும் நம்ம ஒரு காரியத்தில் கவனமாக இருக்கணும். இது வந்து உங்களால் ஆனது, இது என்னால் இந்த இடத்துக்கு நான் வரல, இதற்கு காரணம் நீங்கள் அப்படின்னு அவருக்கு அந்த கனத்தையும் பெருமையும் தூக்கி அவர் மேலே போட்டுட்டு நம்ம இன்னும் எம்டி ஆகிக்கணும், இன்னும் ஜீரோக்கு போயிடணும். நம்ம வரும் புகழ்ச்சி வந்து நம்மளை எட்டி பார்க்கும், பெருமை எட்டி பார்க்கும். தேவனோடு நம்ம உறவில் இருக்கும் பொழுது, நம்ம அவருக்காக ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அவர் நம்ம உயர்த்துவார். உயர்த்தும் பொழுது பிசாசு அடுத்தது ஒன்று கொடுப்பான், என்னன்னா பெருமை, அது வீழ்ச்சி. யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஸோ ஒருவேளை நீங்கள் சில பேர் யோசிக்கலாம், என்னெல்லாம் யாருமே நேசிக்கல, என்னெல்லாம் யாருமே பிடிக்காது, நான் தள்ளப்பட்டு தனிமையாக இருக்கேன். வெரி ராங். பரலோகத்துக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் மக்களுக்கு உங்களுக்கு பிடிக்கல. ஆமே. ஸோ தலைப்பை பார்த்துருப்பீங்க, ஆவிக்குரிய யுத்தம், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். இது நெசசரியா? இது எல்லாருமே தெரிந்துக்கணுமா கேட்டிங்கன்னா ஆமாம். எஸ்பெஷலி ஃபார் யூத், உங்களை போல் என்னை போல் இருக்கிற யூத், இது ரொம்ப இட்ஸ் வெரி நெசசரி, இட்ஸ் வெரி க்ரூஷியல். Before we are going to enter into the God's word, we have to read some verses. Take Ephesians chapter 6. தேவனுடைய வார்த்தைக்குள் நாம் போவதற்கு முன்பதாக நம்ம ஒரு சில வசனங்களை வாசிக்க போகிறோம். எபேசியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 10-11 வாசிக்கிறேன், கவனிங்க. கடைசியாக என் சகோதரரை கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் இல்லைன்னு போல உண்டுன்னு போட்டிருக்கு. I'm going to share you some teaching. It was taught by Holy Spirit. பரிசுத்த ஆவினால் எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட சில பாடங்களை ஃபுல்லாக இதை பார்க்க முடியாது. இட்ஸ் பிக் ஜர்னி. அண்ட் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் வந்து எண்ட் ஆகாது, அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இட் ஓன்ட் எண்ட், பட் வி கேன் கண்ட்ரோல் இட் அண்ட் வி கேன் ஓவர் கம் இட். வி கேன் பொசஸ் தி விக்டரி ஓவர் தட் ஸ்பிரிட். நாம் அதை கட்டுப்படுத்தலாம், அதை நம்ம ஜெயிக்கலாம், அதை நம்ம கீழ்ப்படுத்தலாம். எப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஜீசஸுடைய நாமத்தை சொன்னால் போதும். ஆவிக்குரிய யுத்தத்தில் தான் இருக்கிறோமா அப்படின்பதற்கு ஒரு சில அடையாளங்கள் இருக்கிறது. ஆர் வி இன் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்? ரொம்ப எளிமையான சில எக்ஸாம்பிள்ஸை நான் பே பண்ணுறேன், உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு ப்ரேயர் பண்ணி ஆகணும் அப்படின்னு பவர்ஃபுல்லாக நம்ம வேக்கப் ஆகும். ஏர்லி மார்னிங் ப்ரேயர் பண்ணலான்னு ப்ரேயரில் அமருவோம், மைண்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். இன்னைக்கு இந்த காரியத்தில் ஜெயத்தை பெறாமல் விடக்கூடாது என்று முழங்காலை முடக்கி we have to bend our knees towards Jesus Christ. தேவனை நோக்கி நம்முடைய முழங்காலை முடக்கி we have to shout and we have to pray towards Jesus Christ, in the name of Jesus Christ, with the help of the Holy Spirit, towards Father. அப்படி நம்ம என்னென்னமோ பிளான் பண்ணி முழங்காலை முடக்கி நம்ம ஜெபிக்கலாம் அப்படின்னு அமரும்போது, பிகினிங்லேயே நான் சொன்னேன், இட்ஸ் அன் நார்மல் எக்ஸாம்பிள்ஸ் தான். திடீரென்று குடும்பத்தில் சண்டை ஒன்று வெடிக்கும். திடீரென்று நீங்கள் சோர்ந்து போவீங்க, உங்களுக்குள்ள தேவையற்ற எண்ணங்கள் ஓடும், கோவப்படுவீங்க. எதுக்காக ஆங்கிரி ஆகுறீங்க? யாராகிலும் எதுனா ஒரு சிறு காரியத்தை பேசினோட அப்படியே எக்ஸ்ட்ரீமாக வெடிப்போம்.
நம்முடைய மைண்ட் எங்கெங்கே போயிட்டே இருக்கும். கோவமா சம்பந்தமில்ல ஆட்கள் மீதெல்லாம் நம்ம அப்படி ப்ரெஷர் ஆகும். அவங்க எப்பயோ ஏதோ நமக்கு பண்ணியிருப்பாங்க ஈவிலான ஒர்க், அதை இப்போ நம்ம ஹைலைட் பண்ணுவோம். ஹெவியா ஓடிட்டே இருக்கும். எஸ்பெஷலி ப்ரேயர் பண்ணலான்னு பவராக இருப்போம், உற்சாகமாக இருப்போம். அடுத்த செகண்ட் ப்ரேயர் பண்ண தான் அமருவோம். சடனாக சம் பேட் நியூஸஸ் கேள்விப்படுவோம். இல்லை நம்மளை கோவப்படுத்துகின்ற மாதிரி சில செயலில் வந்து நமக்குள்ளே போயிடுவோம். நீங்கள் நான் அப்போ என்ன அதிகமாக அழுவோம் அப்படின்னா, ஏன் ஆண்டவர் எனக்கு மாட்டோம் இது மாதிரி? நான் உங்களுக்காக ஜெபிக்கலான்னு தானே அமர்ந்தேன், உங்கள் பாதத்தில் உங்களை துதிக்கலான்னு தானே நான் அமர்ந்தேன், நான் வேற எதுக்குமே இல்லையே, நீங்கள் எனக்கு வேணும்னு தானே அமர்ந்தேன். அப்புறம் எதற்கு இந்த இந்த போராட்டம், இந்த உபத்திரவம், இந்த 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 ஸ்ட்ரகிள் எதற்காக நீங்கள் கேட்கலாம். இட்ஸ் a குட் கொஸ்டின். இல்லை இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இப்போ இந்த ட்ரபிளில் நீங்கள் போயிட்டு கூட இருக்கலாம். சர்ச், ஐ நீட் டு டெல் யூ an எக்ஸாம்பிள் டு யூ. ஒரு கம்பெனி ஒன்று 10,000 கோடி லாஸில் இருக்கு. இன்னொரு கம்பெனி 10,000 கோடி லாபத்தில் இருக்கு. இந்த 10,000 crore லாபத்தில் இருக்கிற இந்த ஒரு கம்பெனி, இந்த கம்பெனி மூட போறாங்க, மைனஸில் போயிட்டு இருக்கு, மூட போறாங்க. இந்த கம்பெனி இவங்களை ஒரு நாளும் கண்டுக்க மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க? இன்னொரு 1 மாசத்துல இந்த கம்பெனி மூட போகுதுரா. சடனா இந்த டவுன் ஆன கம்பெனி ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு பீப்புளை, கஸ்டமரை, மக்களை தன்னுடைய வசத்தில் ஈர்த்து மிக சிறந்த ஆஃபர்ஸை கொடுத்து, வெரி ஹை அண்ட் குட் ஆஃபர்ஸை கொடுத்து மக்களை கவர்ந்து ஒரே வருஷத்தில் 10,000 கோடி லாபத்தை கொண்டு வந்து இப்போ இந்த கம்பெனி டவுனுக்கு போகுது. டவுனுக்கு போக ஆரம்பம் ஆகுது. இது கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகுதுன்னும் பொழுது இந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க? எப்படியாகலும் இவங்களை தடுக்க ட்ரை பண்ணுவாங்க, அல்லது இவங்களோட சிறந்த ஒரு ஆஃபர்ஸை கொடுத்து போட்டி ஆரம்பிக்கும். ஏன் அந்த போட்டி வந்து ஆரம்பத்தில் கொடுக்கல? நான் இந்த வார்த்தைக்காக என்னை மன்னிச்சிடுங்க. ஒரு 10 years பிஃபோர் நீங்கள் சொல்லுங்கள், நெட்டு ரீசார்ஜ் பண்ண போவோம், 1 GB 200 ரூபா. ஞாபகம் இருக்கா? நெட்டு ரீசார்ஜ் பண்ண போவோம். அப்போல்லாம் வந்து கார்டு, ஃபோன் தான், ஆப்லாம் கிடையாது. மொபைல் கடையில் போயிட்டு ரீசார்ஜ் பண்ணுவோம். 1 GB 200 ரூபா நெட்டு டேட்டா பேக் போனோன்னா 1 GB 200 ரூபா. அந்த 1 GBயை ரொம்ப சேஃபாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ பாருங்கள், 350 ரூபாய் 400 சம்திங் ஏதோ பே பண்ணால் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1.5 GB ப்ளஸ் 5G அன்லிமிட்டட். இப்போ எப்படி கொடுக்க முடிஞ்சது? அப்போ ஏன் கொடுக்க முடியல? ஏன் கொடுக்க முடியல? காம்படிஷன் இல்லை. நான் வைக்கிறது தான் சட்டம். என்கிட்ட வந்து தான் ஆகணும். ஸ்ட்ராட்டஜி போய் தான் போகணும். ஆனால் இப்போ அப்படி இருந்த ஒரு சில கம்பெனி இப்போ காணோம், அவுட், காலி. பிசாசு என்பவன் எதற்காக ஆவிக்குரிய யுத்தத்தை உங்க மேல தொடுக்கிறான்னா, காரணம் இல்லாமலாம் தொடுக்க மாட்டான். அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. மை டியர் சர்ச், வித்தவுட் எனி ரீசன் அவன் காரணம் இல்லாமலாம் அதை டச் பண்ண மாட்டான். அவனுக்கு தெரியும் யாரை டச் பண்ணணும்னு. எந்த அபிஷேகம் பெற்றிருக்கிற நபரை நான் தொடணும், யார் ஒருத்தங்க பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாக இருக்கிறாங்களோ, யார் ஒருத்தவங்க தன்னுடைய மாம்சத்தை ஈல்டு பண்றாங்களோ, கிறிஸ்துவுக்கு அப்படியே விதைக்கிறாங்களோ, தங்களுடைய மாம்சத்தினுடைய ஆசை எல்லாத்தையும் யார் ஒருத்தவங்க கிறிஸ்துவின் பக்கமாக கொடுக்குறாங்களோ அவங்கள தான் டச் பண்றான். ஏன் டச் பண்றான்? காரணம் இருக்கணும்ல டச் பண்றதுக்கு. சம்பந்தமே இல்லாம உங்களை இன்னைக்கு ஜெபிக்க விடாம தடுத்தான். ஏன் தடுத்தான்? நீங்களும் ஜெபிக்காம இருக்கீங்க, நானும் ஜெபிக்காம இருக்கேன், வேதம் வாசிக்காம இருக்கேன். ஏன் தடுத்தான்? அப்போ என்னை பார்த்து ஒருத்தன் பயப்படுறான் அப்படின்னா அப்போ ஏதோ ஒன்று இருக்கு. இன்னைக்கு நான் ஜெபிக்க கூடாது என்று என் ஜெபத்தை, எஸ்பெஷலி டுடே, இன்னைக்கு இல்லை போன வாரம், போன மாதம், போன வருஷம், இல்லை ஒரு 3 மாதம் நான் ஜெபிக்கவே இல்லை. ஏன் ஜெபிக்கல? ஏன் தடுத்தான்? எதற்காக அந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரை நம்ம மேலே வந்து அதை போட்டிருக்கிறான்? எதற்காக வார்ஃபேரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறான்? ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் ஏன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறான்? ஏதோ ஒன்று, ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் தெரியுமா? கேன் ஐ டெல் யூ தி சீக்ரெட்? எனக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்த ஒரு ரகசியத்தை. நம்முடைய பாதி ஆசீர்வாதம் அவன் கையில் இருக்கு, அவன் தடுத்து வச்சுட்டு இருக்கிறான். உங்களுடைய அற்புதம் அவன் கையில் தடுத்து வச்சுட்டு இருக்கிறான். உங்களுடைய விடுதலை அவன் கையில் இருக்கு. தானியேல் ஜெபிக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து உத்தரவு வந்துடுச்சு. ஆனால் என்ன ஆயிடுச்சு?
வான மண்டலத்தில் இருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகள் தடுத்துடுச்சு. ஏன்? அதனால அதுங்களுக்கு பாதிப்பு. எதற்காக உங்களை என்ன தடுக்கிறான் அப்படின்னா, நீங்க ஜெபித்தீங்கன்னா அவனுக்கு பாதிப்பு. என்ன அவனுக்கு பாதிப்புனா, உங்களுடைய சுதந்திரம், உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய சுகம், உங்களுடைய விடுதலை, உங்களுடைய ஊழியத்தினுடைய எல்லைகள் விஸ்தாரமாகிற எல்லா காரியமும் அவன் தடுத்து வைத்திருக்கிறான். நீங்க அமர்ந்து ஜெபிக்க 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 எதெல்லாம் தடுக்கப்பட்டு இருக்கிறது, எதெல்லாம் அவன் தடுத்து வைத்திருக்கிறான், ஒவ்வொன்றாக வந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம ரொம்ப நாளா ஜெபித்துட்டு வருவோம், ஆனா காரியத்தை ஜெயத்தை பெற்றிருக்க மாட்டோம். அடுத்தது ஜெபிக்க முடியாம இருப்போம். அவன் போட்ட பிளான் மேப்பே இன்னைக்கு அதுதான். அவன் ஒரு அவுட்லைனை போட்டு வச்சுட்டான். நான் ஒரு காரியத்தை ஒன்று சொல்றேன், அதை நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. இப்ப இருக்கிற உபத்திரவத்தை அப்படியே நீங்க கையில வச்சுக்கோங்க. அப்படியே பரலோகத்தை பாருங்களேன், உங்களுக்கு அவமானமா இருக்கும். என்ன தெரியுமா? பரலோகத்தில் வாசமா இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவர் பட்சிக்கிற அக்கினி, அவரை சுற்றிலும் தேவ தூதர் இருக்கிறாங்க. அவருக்கு முன்னாடி கண்ணாடி கடல் இருக்கு. வெள்ளை சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறாரு. 24 மூப்பர்கள் அவரை தாழ விழுந்து தங்களுடைய கிரீடத்தை எடுத்து பரிசுத்தர்னு சொல்றாங்க. மைக்கேல் கேப்ரியல் இருக்கிறாங்க. பிரதான தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. சேராபீன்கள் இருக்கிறாங்க. கேருபீன்கள் இருக்கிறாங்க. 6 சட்டைகள் இருக்கு. 2 சட்டைகளை வைத்து கண்ணை மூடிக்குது. 2 சட்டைகளை வைத்து காலை மூடிக்குது. 2 சட்டைகளை வைத்து கொண்டு அடித்து கொண்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டிருக்கிறது. இவ்வளோ பெரிய மகிமையான கர்த்தர், இந்த கர்த்தர் தான், இந்த தேவனாகிய கர்த்தர் தான் மோசையோடு கூட இருந்தார். இந்த தேவனாகிய கர்த்தர் தான் எலியாவோட கூட இருந்து எலியா செய்த விண்ணப்பத்திற்கு வானத்திலிருந்து அக்கினியை அனுப்ப உதவி செய்தார். இந்த தேவனாகிய கர்த்தர் தான் எலிசா சால்வையை முறுக்கி எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி யோர்தானை அடித்த உடனே 2மே விலகி நிற்குது. அப்பேற்பட்ட தேவனை நீங்கள் நான் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஒரு அழுத்தம், இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரை பார்த்துட்டு நீங்கள் நான் முடங்கி காலை முடக்கிட்டு படுத்துட்டு பரலோகத்தை அப்படியே தரிசித்து பார்த்தோன்னா நமக்கு அவமானமாக இருக்கும். அட என்னடா இது, நம்ம பரலோகத்தை அப்படி கீழே குனிஞ்சுப்போம். இது என்னுடைய இமேஜினேஷன். இதை நீங்கள் ரியலாக எடுத்துக்க வேண்டாம். இட்ஸ் அன் இமேஜினேஷன். எனக்கு ஒவ்வொரு முறையும் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் நடக்கும் பொழுது நான் எப்படி அதை ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னா, தெரியும் இன்னைக்கு கூட ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் தான். ஏகப்பட்ட யுத்தங்கள், இந்த வார்த்தை கொண்டு வரக்கூடாதுன்னு ஏகப்பட்ட அழுத்தம், போராட்டம், காரணமே இல்லாமல் கோபத்தை கொடுப்பான், சம்மந்தம் இல்லாமல் இவங்களை இப்படி பேசு, இவங்க நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்மளை திட்டிருப்பாங்க, உனக்கு பாரு இன்னும் பல்லே வளரலன்னு, அதை கொண்டு வந்து நிற்க வைப்பான். இன்னும் அவங்க எப்படி திட்டலாம்? குழந்தையா இருக்கும்போது பல் வளராது தான், வளர்ந்ததுக்கப்புறம் தான் பல் வளரும், அதனால உன்னை அவங்க இப்படி பேசலாம். இது மாதிரி சில்லி திங்ஸை கொடுத்து பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணி வச்சுட்ருப்பான். நான் இமேஜின் பண்ணது என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இட்ஸ் மை பர்சனல், இட்ஸ் நாட் அ ட்ரூ, இட்ஸ் மை பர்சனல். இது எல்லாருமே இமேஜின் பண்ணுவோம்ல, எல்லாருமே ஒவ்வொரு காரியத்தை இமேஜின் பண்ணுவோம், தப்பு இல்லை. நான் என்ன இமேஜின் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ எனக்கு இன்றைக்கி ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஏதோ ஒரு அன்கிளீன் ஸ்பிரிட்டு என்னை வந்து டச் பண்ணுது, கோபத்தையோ இல்லை லஸ்ட்டையோ இல்லை வந்து லேசினஸையோ இல்லைனா வந்து குறை சொல்லுகின்ற ஒரு காரியத்தை டச் பண்ணதை நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் எப்படி இமேஜின் பண்ணுவேன்னா, இன்றைக்கி இதில் ஏதோ ஒரு ஆவி அசைன்மெண்ட்டோடு வந்துருக்கு. என்ன, நான் இன்றைக்கி போயிட்டு ஹாப்பியை டிஸ்டர்ப் பண்ணுறேன், நான் முடித்து கொடுக்குறேன் உங்களுக்கு இன்றைக்கி அப்படின்னு அசைன்மெண்ட்டோடு வந்துருக்கு. அவங்க கேங்கில் அதை அனுப்பியிருக்காங்க. இப்போ அந்த ஸ்பிரிட் என்னை டச்சும் பண்ணிருச்சு. இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த பட்டயத்தை எடுத்து இடைவிடாமல் வேத வசனங்களை சத்தமாக வாசித்து கொண்டு, எந்த ஆவி என்னை டச் பண்ணுச்சோ, எந்த பிசாசின் கிரியை என்னை டச் பண்ணுச்சோ, அதை நான் பாதாளத்துக்கு அனுப்பிட்டேன். ஜெபித்து போராடி துரத்திட்டேன், அனுப்பிட்டேன், பாதாளத்துக்கு அனுப்பிட்டேன். இப்போ அசைன்மெண்ட்டு கொடுத்து அனுப்புனாங்க பாரு லீடரு, அவங்க தேடின்னு இருப்பாங்க, எங்கடா அமிச்சமே காணுமே, எங்கடா அனுப்புனமே காணுமே, முடிச்சிடலான்னு சொல்லிட்டு வந்தது எங்க காணுமே. அப்புறமா அதுங்களுக்கு தெரிய வரவே பாதாளத்துக்கு போயிடுச்சுடா. யார் அமிச்சா? அவன் தாண்டா அமிச்சான்.
சரி அடுத்தது யார் போறீங்க? வேணாம். அடுத்தது போனால் அடுத்த ஆளையும் பாதாளத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க. நான் போக மாட்டேன். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொரு முறையும் பிசாசு உங்களை டச் பண்ணும் பொழுது பிசாசு உங்களை பார்த்து பயப்படணும். நீங்க பிசாசை பார்த்து பயப்படக்கூடாது. பிசாசு என்ன பயப்படனா, இவனை டச் பண்ணா நான் பாதாளத்துக்கு போயிடுவேன், என்னை இவன் சுட்டெரிச்சிடுவான், தேவனுடைய அக்கினியை அபிஷேகத்தை என் மேல போட்டு என்னை சின்னாபின்னம் ஆக்கிடுவான் என்று பிசாசு தான் உங்களை பார்த்து பயப்படணுமே தவிர்த்து நீங்க நான் இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரை பார்த்து பயப்படக்கூடாது. அதுங்க உங்க மேல யுத்தத்தை இன்னைக்கு தொடுக்கலாமா வேணாமான்னு அதுங்க தான் ட்ரெம்பிள் ஆகணும். உங்க மேல இந்த கோபத்தின் ஆவியை, இச்சையின் ஆவியை, பொறுமையின் உதாசீனப்படுத்துகின்ற ஆவியை ஹைப்பர் ஆக்கி சண்டையை குழப்பங்களை கொண்டு வர காரியத்தை அதுங்க ஆவிங்க அது போல பண்ணுன்னு அப்படி பிளான் பண்ணிட்டு வரும்பொழுது அதுங்க தான் பயப்படணும். வேணா தேவையில்லாததுன்னு. அவ இன்னைக்கு போடுற பிளான் என்ன தெரியுமா? இன்னைக்கு நீங்க ஜெபிக்க கூடாது என்று ஆரம்பத்திலே ஒரு தடையை போட்டான். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், அந்த எல்லா பேரியரையும், எல்லா தடையும், எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் தாண்டி இதுவரைக்கும் நீங்க ஜெபிக்காத அளவுக்கு ஜெபிக்கணும். இது அளவுக்கு நீங்க வேதம் வாசிக்காத அளவுக்கு வேதத்தை சத்தமா வாசிக்கணும். எந்த ஆவி உங்ககிட்ட உங்களை டிஸ்டர்ப் பண்ணுச்சோ, எந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் டிஸ்டர்ப் பண்ணுச்சோ, அந்த ஆவி கத்தி கொண்டு உங்கள் இடத்துல இருந்து ஓடி பாதாளத்துக்கு போயிடணும். நான் தயவு செய்து வரமாட்டேன். பட் அட்டாக் இருக்கும். அட்டாக் இருக்காதுலாம் சொல்லாதீங்க. ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் நம்ம உலகத்தில் இருந்து தேவனுடைய சன்னிதானத்துக்கு போற வரைக்கும் இட் வில் பி. பட் அது என்னை டச் பண்ண அதிகாரம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அது பேசுறதுக்கு ரைட்ஸே கிடையாது. நான் அதை பார்த்து பேசணும். என்ன பேசணும்னா, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இப்பொழுதுக்கு இதே செய்து கொண்டிருக்கிற, முக்கியமா என் சமாதானத்துக்கு எடுத்துக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவினால் அந்த ஆவியை கட்டி பாதாளத்துக்கு நான் அனுப்புகிறேன். இது எந்த அதிகாரத்தில் பேச முடியும்னா, நீங்க நான் அவரோடு உறவில் இருந்தால் தான் பேச முடியும். அதனால தான் இந்த நம்ம பேசுகிற இந்த மெயினான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீயிங் லைக் காட் ஆர் பிகமிங் லைக் காட். தேவனை போல இருப்பது அல்லது தேவனை போல மாறுவதில், லைக் ஜீசஸ், இயேசுவை போல இருப்பது. இயேசு கிறிஸ்து நம்ம அப்பா, அவரை போல இருப்பது. நான் மகன் என்று அவருக்கு நான் காமிக்கிறேன். பிசாசால் ஒரு ஆபத்தை கொடுத்து என்னை மடங்கடித்து என்னை சோர்ந்து என்னை முடக்கி உட்கார வைக்க முடியும் அப்படின்னா, என் தேவனால் என்னை கால் ஊன்று நிற்க செய்து மான்களின் கால்களை போல என்னுடைய கால்களை திடமாக்கி என்னால் அந்த பிசாசை துரத்தவும் முடியும். இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் எல்லாம் தாண்டவும் முடியும். எதை அவன் கொடுத்து நடத்தக்கூடாதுன்னு நினைச்சானோ அதை நீங்க நடத்து காமிக்கணும். ஒருவேளை உங்க ஊழியமா இருக்கலாம், உங்க சண்டே ஸ்கூலா இருக்கலாம், உங்களோட யூத் மீட்டிங்கா இருக்கலாம், உங்க பிசினஸா இருக்கலாம், உங்க தனிப்பட்ட வாழ்க்கை ஜெபமா இருக்கலாம், குடும்ப ஜெபமாக இருக்கலாம். நீங்க அப்படியே ஸ்டாப் பண்ணி வைத்திருக்கலாம். எதை அவன் ஸ்டாப் பண்ணானோ நீங்க டபுள் அதை ஆரம்பிங்க. ஒரு நாள் தான் ஜெபிப்பேன், குடும்ப ப்ரேயர் 2 வேளை இப்போ நான் ப்ரேயர் பண்ணுவேன். மார்னிங்கும் பண்ணுவேன், ஈவினிங்கும் பண்ணுவேன். அவன் தான் நம்மளை பார்த்து டயர்ட் ஆகணும், நம்ம டயர்ட் ஆகக்கூடாது. என்னுடைய ஆசீர்வாதம் அவன் கையில் இருக்கு, அவன் தடுத்து வைத்திருக்கிறான். என்னுடைய உயர்வு அவன் கையில் தடுத்து வைத்திருக்கிறான். ஏன் ஜெபிக்க விட மாட்டான், ஏன் முழங்கால் போட விட மாட்டான்னா, நம்முடைய சுதந்திரம் அவன் கையிலிருந்து பிடுங்கப்படுகிறது, நம்முடைய அதிகாரம் அவன் கையிலிருந்து பிடுங்கப்படுகிறது, எல்லா துரைத்தனத்தை நம்ம பிடுங்குறோம். ஆகவே தான் அவன் அதை அனுமதிக்க மாட்டான். இப்போ சொல்லுங்க, காரணம் இல்லாமல் உங்க மேலே யுத்தத்தை தொடுக்கிறானா? ஏன் ஆண்டவரே, ஏன் அப்பா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அழுத்தம், வேற யாருக்கும் நடக்காதது எனக்கு நடந்துருச்சு. அங்கே புலம்பி ஒரு யூஸும் இல்லை. அப்பா எனக்கு கொஞ்சம் பலனை மாத்திரம் கொடுங்களேன், இன்னைக்கு நானும் அவனை ஒரு கை பார்த்துடுறேன். என்கிட்ட அவன் என்னமோ பேசிட்டு இருக்கிறான்பா, இதில் அதிசயம் நடக்காதுன்னு, இதில் அற்புதம் நடக்காதுன்னு அவன் பேசுகிறான்பா. உனக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் எதுவும் முடிச்சே வைக்கலன்னு அவன் பேசுகிறான். என் வாழ்க்கையில் இவன் பேச ரைட்ஸ் என்னப்பா இருக்கு? நீங்க கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை எனக்காக நீங்க மரித்து ரத்தம் சிந்திருக்கீங்க, நீங்க தான் எல்லாமே பண்ணிருக்கீங்க. ஆனா இவன் என்ட்ராய் பேசுறான். இவன் ரைட் சைட்ல என் பேசுறதுக்கு, ஆதாம் ஏவாள் கிட்ட பேசுறதுக்கு அவனுக்கு ரைட் சைட்ல, ஆனா அவன் பேசினான். எங்குமே தேவன் அதிகாரம் கொடுக்கல பிசாசுக்கு போயிட்டு பேசு, அவன் வேலையை அவன் செய்யறான். ஆதாம் ஏவாளுக்கு அட்வைஸ் பண்றாரு, அதை மட்டும் சாப்பிட்றாரு. அவர் நியாயமாக பிசாசு தடுத்துருக்கணும், பிசாசு தடுக்கல. நல்லா கவனிங்க, அங்கே டச் பண்ணல, நம்மளை தான் கணக்கு வாங்குவார். அவரை பொறுத்த வரைக்கும் அவன் எனக்கு வேணாம், அவ்வளோதான். அவன் தள்ளப்பட்டவன், அவன் சபிக்கப்பட்டவன், அவன் சாபத்துக்காக பிறந்திருக்கிறான், அவன் அழிவுக்காக பிறந்திருக்கிறான். எனக்கு நீ வேணும். இவ்வளோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கு நீங்கள் ஜெபிக்காமல் வேதம் வாசிக்காமல் இருக்கலாம், இல்லை ஜெபிக்கலான்னு போகிறேன் ஹாப்பி, ஆனால் ஒரு மாதிரி வீட்டில் சடனாக பிரச்சனை வெடியுது டமால்னு.
ஜெபிக்கலான்னு போகிறேன், திடீர்னு பார்த்தா சோர்ந்து போயிடுறேன். நானும் இன்னைக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறேன், அப்படி மைண்டு வேறு எங்கேயும் மாறுது. ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். ஏன்? நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா உங்கள் அதிசயம் அங்கே நடந்துருங்க. இவ்வளோதாங்க வார்த்தை, இன்றைக்கான வார்த்தை தான். நீங்கள் ஜெபிச்சிட்டு அதை தாண்டி நீங்கள் ஜெபிச்சிட்டிங்க, சத்தமாக கத்தி ஜெபிச்சுட்டு கூப்பாடு போட்டிங்க, அவர் சமூகத்துக்கு நேரம் அமர்ந்துன்னா உங்கள் அதிசயம் உங்களுக்கு தேடி வந்து கதவு தட்டு வாங்கிட்டு போயிட்டே இருங்க. முடிஞ்சிடுச்சு. அவன் கையில் வச்சிருந்து பிடிங்கிச்சு. உங்களுடைய ஆசீர்வாதத்தை அவன் கையில் வச்சுன்னுக்கிறான். என் ஆசீர்வாதத்தில் இல்லை, உங்கள் ஆசீர்வாதம், உங்கள் வாழ்க்கை அவன் கையில் வச்சுன்னு இருக்கிறான். நீங்கள் தான் போராடணும். நீங்கள் தான் அதை எதிர்த்து போராடணும். எப்படி போராட முடியும் தெரியுமா? என்னுடைய வாழ்க்கை இல்லை, என் வாழ்க்கைக்காக நான் போராடிக்கிறேன். என் ஆசீர்வாதத்துக்காக நான் ஃபைட் பண்ணிக்கிறேன். எங்கள் சபை ஊழியத்துக்காக நாங்கள் ஃபைட் பண்ணிக்கிறோம். உங்கள் சபைக்காக நீங்கள் தான் ஃபைட் பண்ணணும். உங்கள் போதகருக்காக நீங்கள் தான் ஜெபிக்கணும். உங்கள் சபையில் நடக்கிற எல்லா விதமான காரியத்திற்கு பிசாசுடைய கிரைக்காக நீங்கள் தான் ஜெபிக்கணும். அழுதெல்லாம் ஒரு யூஸும் இல்லை. ஆண்டவரே இன்னைக்கு நின்று எடுத்துருங்க, என்ன வேற எங்கன்னா கொண்டு போயிருங்க. வேற எங்கன்னா கொண்டு போயிட்டா அங்கே பிரச்சனையே இருக்காதா? டபுளாக இருக்காங்க. பிசாசு மறந்துடணும். எங்கடா காணோம்? நம்ம எங்கே போனாலும் தேடிட்டு வந்து நிற்பான். எல்லாரும் சொல்லுவாங்க பாருங்க, பிரச்சனையே வேணாம் அப்படின்னா நேராக பரலோகத்துக்கு தான் போகணும். அங்கே தான் பிரச்சனை இல்லை. அங்கே என்ன கேட்பார் கர்த்தர், தம்பி என்னப்பா சாதிச்சுட்டு வந்தது சொல்லுப்பா. ஆண்டவரே எனக்கு பயங்கரமான அழுத்தங்கள் எனக்கு கொடுத்தாங்க. என்னப்பா அழுத்தம் கொடுத்தாங்க? அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. தெரியாது என்ன அழுத்தம் கொடுத்தாங்க. சபை சரியில்லை, என் சபையில் இந்த போராட்டங்கள் இருக்குது, என் குடும்பம் சரியில்லை, இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது. யார் சரி செய்வா? அதற்கு தானே இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. அதற்காக தானே ஏசப்பா நமக்கு பரிசுத்தாவி கொடுத்திருக்கிறாரு. அவர் என்னன்றாருன்னா, நான் உன்னை பலப்படுத்துறேன், நீ போ அப்படின்றாரு. அவர் டைரக்டா வர மாட்டார், அவருக்கு ஆட்கள் வேணும். பிசாசு டைரக்டா வர மாட்டான், பிசாசுக்கும் ஆட்கள் வேணும். இது எங்க போதகர் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். என்னால் முடியல, இந்த நபரை வீழ்த்த முடியல, இதை மேற்கொள்ள முடியல. சமாதானமாக இருக்கிற இடத்துலேயே நம்மளால முடியலன்னா யோர்தான் வரும்பொழுது, பிரவாகித்து வரும்போது என்ன பண்ணுவார்? ஆண்டவர் சரி செய்வார். எப்படி சரி செய்வார்? உங்கள் மூலியமா, என் மூலியமா. எழுந்துக்கோங்க, ஸ்ட்ராங்காக நில்லுங்க. எதை தடுத்திருக்கிறானோ அதை உடைச்சு காமிங்க. எந்தெந்த நபர் உங்களுக்கு தடையா இருக்கிறாங்களோ, ஊழிய பாதையில் எதை தடை பண்றாங்களோ அதை ஜெயித்து காமிங்க. இதை எடுத்துட்டு போங்க, இதை கையில வச்சுக்கோங்க, இதை வாசிங்க, சத்தமா வாசிப்போம். நீங்க சோர்ந்து அமைதியா படுக்கிறதுனால யாருக்குமா கொண்டாட்டம்? அவனை தான் கொண்டாட்டம். லாஸ் உங்களுக்கு எனக்கு தான். நேற்று ஒரு காரியத்தை நம்ம ஒன்று ஆழமாக பார்த்தோம். நம்ம சோர்ந்து படுக்கிறதுனால பரலோகம் சோர்ந்து போகாது. பரலோகம் அடுத்த நபரை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் பிசாசுக்கு ஜாலி. அப்பாடி ஒரு தரிசனக்காரனை தூக்கிட்டேன் அப்படின்னு. நீங்க நானும் ஆவிக்குரிய நடக்குது தான், உண்மைதான். எல்லாருக்கும் நடக்குது. எல்லாரும் சந்திக்கிறோம் ஆவிக்குரிய யுத்தத்தை. என்ன பண்ணலாம்? எனக்கு இன்னைக்கு ஏகப்பட்ட யுத்தங்கள் நேற்றுலாம் என்ன பண்ணலாம்? வேதம் வாசித்தேன், அவரை துதித்தேன், அவர் நல்லா பாடினேன், ஆராதித்தேன். அவனை விட என் அப்பா பெரியவர்னு எனக்கு தெரியும். அப்பாவோட வல்லமையால் நிரப்பப்பட்டேன். இன்னைக்கு உங்களுக்கு வார்த்தையை எடுத்துட்டேன். நான் நாளைக்கு வேண்டிய வார்த்தையை எடுப்பேன். நான் இன்னும் பலனாக இருப்பேன். எப்படி என்னை ஒருத்தர் பலப்படுத்துகிறார், அதனால எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும். உண்மைதான், ஜெபிக்க முடியாத அளவுக்கு தடுக்கிறது உண்மைதான். ஸோ வாட்? நான் ஏன் அமைதியாக இருக்கணும்? நான் எழுந்து நடப்பேன். என் அப்பா 300 பேரை கொண்டு மீதியான மடங்கடித்தாரு. அந்த ஒரு நபருக்கு பலனை கொடுத்தது என் அப்பா தான். கிதியோனுக்கு பலனை கொடுத்தது என் அப்பா தான். மோசே பல லட்சங்களை கூப்பிட்டு போனாரு. அந்த மோசைக்கு பலனை கொடுத்தது ஏன் அப்பா தான். அதே அப்பா தான் இன்று ஜீவனோட இருக்கிறார். எனக்கு ஒரு பலனை கொடுப்பார். நான் ஜெயிப்பேன், நான் சங்கரிப்பேன். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் பிடுங்கி வச்சிருக்கிறான் பாருங்க. எல்லாத்தையும் நான் கையிலிருந்து பிடுங்குவேன். என்னுடைய ஆசீர்வாதம், இது உங்களுடைய ஆசீர்வாதம். உங்க பிள்ளைங்களுடைய சுதந்திரம் அவன் கையில இருக்கு. ஜீசஸ், நீங்க தான் அவன் கிட்ட இருந்து பிடுங்கணும். அவன் அழுத்தத்தை கொடுக்குறான் அப்படின்னு அவனோட நம்ம அட்ஜஸ்டாக போக முடியாது. அவனை பாதாளத்துக்கு அனுப்ப வேண்டியது நம்முடைய வேலை. அடுத்த பிசாசு நம்மளை அட்டாக் பண்ணுதுன்னா அது பயப்படணும். போகலாமா வேணாமா, டச் பண்ணலாமா வேணாமா, இவ்வளோ அபிஷேகமாக இருக்கிறாங்கன்னு பயப்படணும். அதற்கு மாறாக நாம் சோர்ந்து அமர்ந்தோன்னா வேற யார் சபையை தூக்கி நிறுத்துவா சொல்லுங்க? உங்கள் ஊழியத்தை வேற யார் தூக்கி நிறுத்துவா? அழுத்தம் இருக்க தான் செய்யும். எல்லா ஊழியத்திலும் அழுத்தம் இருக்க தான் செய்யுது. எந்த ஊழியத்திலும் அழுத்தம் இல்லை. எல்லா சபையிலையும் 5 விசுவாசி இருந்தால் அங்கேயே பிரச்சனை இருக்கு. 10 விசுவாசி இருந்தால் அங்கேயே பிரச்சனை இருக்கு. 100 இருந்தால் அங்கேயே பிரச்சனை இருக்கு. 200 இருந்தால் அங்கேயே பிரச்சனை இருக்கு. 20,000 இருந்தால் அங்கேயே பிரச்சனை இருக்கு. பாலியாங்கிச்சோ சொல்றாரு, என்னுடைய பிரச்சனைலாம் நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா அவ்வளவுதான், செத்துருவீங்க அப்படின்றாரு. எங்கதான் பிரச்சனை இல்லை, எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா பட் in the midst of the problem, in the midst of the persecution, I'm getting a heavenly power.
அழுத்தத்தின் நடுவிலையும் உபத்திரத்தின் நடுவிலையும் எனக்கு பரலோகத்தில் ஒரு வல்லமை எனக்கு கிடைக்குது. இப்ப நான் ஜெயித்து காட்டுறேன், அந்த ஊழியத்தை நடத்தி காட்டுறேன். எதை பிசாசு தடை பண்ணா நான் ஜெயித்து காட்டுறேன். மனிதர் என்ன சூழ்ச்சி பண்ணாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, அலங்கத்தை நான் கட்டி முடிப்பேன். யோசிச்சு பாருங்க, அவன் கையில என்னுடைய வாழ்க்கை இருக்கு, அவன் தீர்மானிக்கிறான். அவன் எனக்கு பிளானை போட்டு தரான், இதுதான் நடக்கும், இது நடக்காது, ஓகேவா, நான் நம்புறேன். ஆமா ஆமா. ஏய், ஹூ ஆர் யூ? நான் ரத்தத்தால் பிறந்திருக்கிறேன், அவருடைய வித்தை நான் சுமந்துட்டு இருக்கிறேன், எனக்குள்ளே ஓடுறது அவருடைய பிளட்டு, என் டிஎன்ஏவும் அவர் டிஎன்ஏவும் ஒன்று. நாங்கள் 2 பேர் நின்னோன்னா பக்காவாக தெரியும், அப்பா அம்மாக அப்படின்னு தெரியும். என் பக்கத்தில் ஜீசஸ் நின்னார்னா பிதாவாகிய தேவன் எங்கள் 2 பேரே பார்க்கும் பொழுது ஒரே மாதிரி பார்க்குறார், ஈக்குவலாக பார்க்குறார், ஈக்குவலான பவர் தான் கொடுத்துருக்கிறார். நான் ஜெயிப்பேன். என் வாழ்க்கையை நீ தீர்மானிக்கக்கூடாது, நீ சொல்கிற பற்றி எதாவது நடக்காத நான் நடத்தி நான் காமிக்கிறேன் பார். எப்படி நடத்துகிறேன்னா இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால. சர்ச், கெட் அப் அண்ட் ரீட் யுவர் பைபிள். ஆவிக்குரிய யுத்தத்தில் தான் இருக்கீங்க, புரியுது. சில அட்டாக் தாங்க முடியல, டைட்டாக தான் இருக்குது, ஹெவியாக தான் இருக்குது, புரியுது. ஆனால் பைபிள் எடுத்து வாசிக்க முடியும் உங்களால். உங்களால் ப்ரேயர் பண்ண முடியும், அந்நிய பாஷையில் பேச முடியும். யூ கேன். சோர்ந்து போய் படுத்துட்டு தோத்துடாதீங்க. கொடுத்த இந்த வெளியேற பெற்ற கனமான ஊழியத்தை விட்டுறாதீங்க. என்னை எதிர்க்கிறாங்க பிரதர், ஹாப்பி, என்னை எல்லாம் எதிர்க்கிறாங்க, நான் எதனா பண்ண எதனா பேசுகிறாங்க, இப்படி பண்ண அப்படி பண்ணுறாங்க, இப்படி பேசுனா அப்படி பேசுகிறாங்க, நான் இங்கேருந்து போயிடலாம். எங்கே போவீங்க? தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த தரிசன பூமியில தான் நீங்க இருக்கணும், அந்த தரிசனத்தில் தான் நீங்க இருக்கணும். உங்களை கொண்டுதாங்க அது சரி செய்யணும். அதற்காக தான் உங்களை அங்கே வைத்திருக்கிறார். பவுலை கொண்டு எல்லாத்தையும் சரி செய்தார். எல்லாரும் சொல்றாங்க, எப்பா அவன் துன்பப்படுத்துவான் சபையெல்லாம், அவனை போயிட்டு சூஸ் பண்ணியிருக்கீங்க. என் நிமித்தம் நிறைய பாடு அனுபவிப்பார் அவர். அமைதியா, நான் தேர்ந்தெடுத்த பாத்திரம் அது, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரம். அதனால தான் உங்களை அங்கே அமர வைத்திருக்கிறார். நீங்க தான் அதை சரி செய்யணும். யோசித்து பாருங்க, இது அவருடைய ஊழியம், அவருடைய குடும்பம் இது. நீங்க நான் எழுந்து கட்டல அப்படின்னா வேற யார் அலங்கத்தை கட்டுவா? இந்த கடைசி காலத்தில் இருக்கிற இந்த 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 பிரச்சனையை சரி செய்யலைன்னா வேற யார் எழுந்து சரி செய்வா? அவர் உங்களை சண்டை போட சொல்ல ஆனா நல்லா கவனிங்க, செய்ய சொல்றது செய்ய மாட்டோம், அமைதியா உட்காரானா உட்கார மாட்டோம், போய் அடிச்சிருது, போய் சண்டை போட்டுருது, அதெல்லாம் பண்ணாதன்னா அதை தான் பண்ணுவோம். சர்ச், திஸ் வேர்ட் இஸ் ஃபார் யூ. ஆவிக்குரிய யுத்தத்தில் சோர்ந்து போயிருக்கீங்களா? கெட் அப் அண்ட் மூவ் ஃபார்வர்ட். இதை கையில் எடுத்துகிட்டே போங்க, எங்கெங்கே போகிறீங்களோ பேக்கில் தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. இதை வாசிங்க, இதை ஜெபிங்க, துதிங்க. நீங்கள் தான் அதை சரி செய்யணும். அதற்காக தான் பிசாசு நீங்கள் ஜெபிக்கும் போது தடையை கொடுக்குறான். ஏன் தடையை கொடுக்குறான்னா, நீங்கள் ஜெபிச்சா ஜெபம் கேட்கப்பட்டுரும், அவனுடைய வல்லமை எல்லாம் உரியப்பட்டுரும். ஸோ யூ ஆர் ஸோ பவர். உங்களுக்கு அவர் கொடுத்துருக்கிற வல்லமை மிகப்பெரிய வல்லமை. இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. வி கேன் ப்ரே. தகப்பனே, உங்களுடைய கிருபைகளுக்காக கொடான கொடு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஃபார் திஸ் பவர்ஃபுல் வேர்ட். இது வெளியேற பெற்ற வல்லமையான வார்த்தைக்காக நன்றி. யாரெல்லாம் சோர்ந்து போய் இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் அப்படியே முடங்கி படுத்திருக்கிறாங்களோ, நீங்கள் மீண்டும் அவங்களை தட்டி எழுப்பினதற்காக கொடான கொடு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் வாழ்க்கை உங்கள் கரத்தில் இருக்குது, அவன் கரத்தில் இல்லை. நீங்கள் கொடுத்துருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் அவன் தடுத்து வைத்திருக்கிறான். அவனால் தடுக்க தான் முடியும், ஆனால் அழிக்க முடியாது. ஸோ நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறோம். எதெல்லாம் அவன் தடுத்து இருக்கிறானோ எல்லாவற்றையும் நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால பெற்றுக்கொள்வதற்காக நன்றி. இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க எல்லாம் மீண்டும் எழுந்து ஓட, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தை மீண்டும் அந்த ஊழியத்தை சிறப்பாக செய்ய, தடையை பார்த்து சோர்ந்து போகாம எல்லாவற்றையும் ஜெயிக்க அவங்களுக்கு நீங்கள் கொடுத்த அந்த பலனுக்காக, அந்த வார்த்தைக்காக நன்றி. எங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்தி கொடுங்க. கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.
எபி நான் எபி தானே?